வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை தரிசித்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாளை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி அவரது நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அஞ்சலி செலுத்துகிறார். சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. கடும் மின் கட்டண உயர்வால் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பின் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிப்பு. கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம். தொழிற்சாலைகளுக்கான பீக் ஹவுஸ் கட்டணங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள். கோவையிலிருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. ஈரோடு மண்டலத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் நேரில் சந்திப்பு. சால்வை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்து பெற்றனர். அதிமுக கொடி, அலுவலக முத்திரை உள்ளிட்டவற்றை பன்னீர் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும். வழக்கு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியின் சொத்துக்களை முடக்குவது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையே முடிவு செய்யலாம். சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொன்முடியின் மகனும் திமுக எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு ஜனவரி 4ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. திருத்தணியில் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் குடிநீர் செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு. பல்லாயிரம் லிட்டர் தண்ணீர் வீணாக கால்வாயில் செல்லும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் கணவரின் இறப்பிற்கு காரணமான லாட்டரி சீட்டு விற்பனையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி கண்ணீர் மல்க காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். விடியா திமுக ஆட்சியில் பொறுப்பேற்றதிலிருந்து லாட்டரி சீட்டு விற்பனை கொடிகட்டி பரப்பதுடன் அவ்வப்போது உயிர் பலியும் வாங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தையை விற்பனை செய்த மருத்துவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சர்வசாதாரணமாக நடைபெறும் குழந்தை விற்பனையை தடுக்க திமுக சட்டத்துறையும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கே. நகரில் போதை ஊசி போட்டுக்கொண்ட கல்லூரி மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. விடியா மாடல் அரசின் அலட்சியத்தால் தலைநகரில் அதிகரித்து வரும் போதை ஊசி கலாச்சாரம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருசக்கர வாகனத்தில் 8 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த ஒடிசா மாநில இளைஞர் கைது. தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். ஈரோட்டில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரருக்கான கட்டண சலுகையை வழங்க மறுத்து அரசு பேருந்து நடத்துனர் அடாவடி. இதுதான் மாற்றுத்திறனாளிகளை திமுக அரசு காப்பாற்றும் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி. திமுக கவுன்சிலர்கள் டெண்டர் எடுத்துள்ளதாக கூறி திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் கழிவறைக்கும் கட்டணம். மக்களின் அடிப்படை தேவைக்கு கூட அடாவடியாக வசூல் செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில்
தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குற்றவாளி கைது. கடலூர் மாவட்டம் வடலூரில் கேபிள் புதைக்கும் பணிக்காக குடிநீர் குழாய் உடைக்கப்பட்டு சேரும் சகதியுமாக சிதிலமடைந்து காணப்படும் சாலை. பலமுறை புகார் அளித்தும் வடலூர் திமுக நகர சேர்மன் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்துள்ள நிலையில் அரசு வாய்மூடி மௌனம் காப்பது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தில் சிக்கி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். பலி எண்ணிக்கையை குறைத்து காட்டி விடியா திமுக அரசு ஏமாற்றி வருகிறதா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் அமைச்சர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகளின் விசாரணை. ஜனவரி 2ஆம் தேதி முதல் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக மீண்டும் விசாரணை. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 640 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த எண்ணிக்கை 3000ஐ கடந்துள்ளது. தமிழகத்தில் இனியாவது கொரோனா பாதிப்பு குறித்த உண்மை தரவுகளை விடியா திமுக அரசு வெளியிடுமா என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாகும் தமிழகம். தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை 280 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்துள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிர்ச்சி தகவல். கொட்டி தீர்த்த கனமழையால் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட கடைகள் வெள்ளத்தில் மூழ்கின. பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கண்ணீர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே வெள்ள நீர் புகுந்ததில் பல ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின. அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடியில் 5 நாட்களை கடந்தும் வெளியேற்றப்படாத மழை நீர். கொதித்தெழுந்த மக்கள் சாலை மறியல் போராட்டம். திருச்செந்தூர் அருகே கிராம குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர் 5 நாட்களாகியும் வெடியாத சோகம். வந்து பார்க்க இன்னும் நாள் குறிக்கவில்லையா என அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு மக்கள் கேள்வி. வெள்ள மீட்பு பணியில் முதல் ஆளாய் படகுகளுடன் களத்தில் நிற்கும் மீனவர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவதா? முதல்வர் ஸ்டாலினுக்கு தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு கடும் கண்டனம். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் ராணுவ வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்திய விவகாரம். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ரஜோரி முழுவதும் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை.